வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. நான் அனுப்பிச்சதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சியா? கவனிச்சுங்கய்யா. எப்படி என்ன உணர்கிறாய்? அவ்வளவுதான். இன்னைக்கூட ஒரு ஆராய்ச்சி பண்ணனே. இன்னைக்கு கூட ஒரு ஆராய்ச்சி பண்ணனே. இன்னைக்கா? நான் பண்ணியிருந்தேன். அந்த நெகட்டிவ்க்கு வந்து நெகட்டிவ் சைடுக்கு வந்து கிராஃபைட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த நெகட்டிவ் எந்த ராடு வேணா வச்சுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற அலுமினியம் அந்த இதே போதுங்களா? ஆமா, எது வேணா வச்சுக்கலாம். அலுமினியம் வச்சுக்கலாம், செம்பு வச்சுக்கலாம், இரும்பு கூட வச்சுக்கலாம். 1000 மில்லி வோல்ட் காட்டுது. பாசிட்டிவ்க்கு தான் அந்த சிலிண்டர் எஃபெக்ட். அந்த பாசிட்டிவ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நானோ போரஸ் எஃபெக்ட் தேவைப்படுது. பாசிட்டிவ்க்கு தான் நானோ போரஸ் எஃபெக்ட் தேவைப்படுது. ஆமா, அதுலதான் ஆம்பியர் தூக்கி வீசுது. அதுல இவ்வளவுதான். இந்த நம்ம வந்து இந்த சமையல் கட்டுல இவ்வளவுதான் செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் 1 வோல்ட் எடுக்கலாம், 1 ஆம்பியர் எடுக்கலாம். எப்படி இருந்தாலும் 1 வாட்ஸ் உறுதி இந்த சாதாரண நிகழ்ல. நெகட்டிவ் வந்து எந்த ராடு வேணா வச்சுக்கலாம். நெகட்டிவ் வந்து அலுமினியம், செம்பு, ஜிங்க் எல்லாம் எதை வச்சாலும் 1000 மில்லி வோல்ட் வருது. 1 வோல்ட் கட்டாயம் வருது. இன்னைக்கு தான் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம கிராஃபைட்டுக்கு தான் அது வந்து 84 நியூட்ரான் தான் அதுல ரொம்ப முக்கியம். கிராஃபைட் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, 84 இருக்கிற அந்த நியோடைம் காந்தத்துல 84 அந்த 84 நியூட்ரான் தான் முக்கியம். இது புது விதி. அது வந்து இது வந்து வந்து இதுக்கு இது பிளஸ் மைனஸ்ல இது கிடையாது. இது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் காந்தத்து மேல வச்சுட்டு பாசிட்டிவ் தூக்கி தண்ணியில வச்சீங்கன்னா நெகட்டிவா காட்டும். நெகட்டிவ் தூக்கி மேல வச்சுட்டு பாசிட்டிவ் வச்சுட்டு பாசிட்டிவா காட்டும். மாத்தி மாத்தி காட்டும். ஆக இது புது விதி. ஆமா, புது விதி. இது பயங்கரமான புது விதி. இதுதான் வந்து அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணது. இவனுக்கு அறிவே இல்லை. எப்பவுமே ஆற்றல் வந்து 3 வகைமா இருக்கும். ஆக்கல், அழித்தல். அப்ப ஆக்கல் ஆக்குது, அழித்தல். அப்ப இந்த பிரபஞ்சமே இருக்காதே. ஆகுது, அழித்தல்னா அப்ப நிலைப்படுத்தல் ஒண்ணு எல்லாம் போயிருமே. எதை ஆகுது எதை அழித்தலாம் தெளிய சொல்லவே இல்லை. எதுன்னு சொல்லல. எதுவுமே சொல்ல. சும்மா ஆற்றல் அழிவின்மைங்கிற எதிரா ஆற்றல்னு சொல்ல எந்த வரையிலையும் சொல்லவே இல்லை. ஆற்றல் அழிவின்மைனா எதை ஆற்றல்னு சொல்ற நீ? மின்சாரத்தை போய் ஆற்றலை வேணும் சொல்லுவானா? அது ஒரு கசிவு. மின்சாரம்ங்கிறது ஒரு கசிவு. மின்சாரம்ங்கிறது ஒரு கசிவு. ஒரு கசிவு. ஆமா, இயற்கையில நடக்கிற ஒரு கசிவு. ஒரு 2 தனிமைகள் சேரும் பொழுதும் 2 தனிமைகள் பிரிக்கின்ற பொழுதும் ஏற்படும் கசிவு. வெப்பம் ஏற்பட்டா கூட மின்சாரம் வெளிவரும். பிளாஸ்டிக்கை உரசாவே மின்சாரம். பிளாஸ்டிக் இப்படி உரசிட்டு முடி மேல வச்சுட்டு முடியே தூக்குது. பிளாஸ்டிக் இப்படி உரசிட்டு இப்படி தூக்குன ஒரு காய்கறிமா மேல தூக்குது. என்னென்ன வேலை பண்ணுது? மின்சாரம் எங்க வேணாலும் உற்பத்தி. அது ஒரு கழிவு. ஆமா, அதனால என்ன நினைக்கிறீங்கிறதான், வேற ஒண்ணும் இல்லை. என் பொருளாக சில சொல்லி தான் பிறர்பாய் நுண் பொருள் காண்பது அறிவு. அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. யாரு? அவர் நேத்தே சொல்லிட்டு என்னோட ஆராய்ச்சி முடிஞ்சுதுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்று பாக்குறேன். நெகட்டிவ்க்கு எதை வேணா வச்சுக்கலாம். அப்புறம் கண்டுபிடிச்சிடலாம். நெகட்டிவ்க்கு எதை வேணா வச்சுக்கலாம். பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் அந்த ஆம்பியர் அதிகப்படுத்துறதுக்கு இப்ப நம்மகிட்ட வந்து மைக்ரோ கேப் தான் இருக்குது. அந்த செராமிக் என்பது அந்த கிராஃபைட் செராமிக்குமே அது இயற்கையா செயற்கை ஆர்டிபிஷியலா ஒரு சிலிண்டர் மாதிரி செஞ்சிருக்கான். அதுல வந்து மைக்ரான் கேப் தான் இருக்குது. மைக்ரான் கேப் தான் இருக்கு. அது சுடப்படாது. அது வந்து அன்சின்டேடும்பாங்க. சுடப்படாத ஒரு கிராஃபைட். அது வந்து கிராஃபைட் தான் ரொம்ப பவர்ஃபுல். நம்ம கிராஃபைட்டோடு சேர்த்து மல்டி மெட்டல் ஆக்சைடு சேர்த்துக்கின்ற பொழுது நிச்சயமா நம்ம அந்த 3 சதுர சென்டிமீட்டர்ல வந்து 5 வாட்ஸ்ல சாதாரணமா எடுத்துடலாம். தண்ணீர் தான் இங்க எரிபொருள். ஆமா, தண்ணீர் தான். அததான் வள்ளுவர் சொன்னது. நீரின்றி அமையாது. நீரின்றி அமையாது என்று சொன்னால் நீரை அமைக்க கற்றுக்கொள்னு அர்த்தம். நீரின்றி அமையாது. எங்க போனாலும் நீர் அமைக்க. இந்த வாட்டர் மாலிகுல் 100 லிட்டர் இருந்ததுன்னா எங்க வேணாலும் எந்த பிரபஞ்சத்துக்கு வாட்டர் மாலிகுல் ஈஸியா குவாண்டம் ஃபியூல். அது தீரவே தீராது. ஹைட்ரஜன் தீராது, ஆக்சிஜன் தீராது. ரீசைக்கிளிங்ல வந்துகிட்டே இருக்கும்.
வந்துகிட்டே இருக்கும். கடல் நீர் கடல் நீர் தீர்ந்து போகுமா? கடல் நீர் ஆவியாகும், மழை தீராது மேல தீராது. பொழியும். ஆமா, ஆமா. அப்ப இந்த ம். ஆற்றல் என்பது அதை திருப்பி திருப்பி நீங்க என்ன மின்சாரமா பயன்படுத்தினாலும் சரி, வெப்பமா எது பார்த்தாலும் திருப்பி பிரபஞ்சத்துக்கு போயிரும். பிரபஞ்சத்துக்கு போயிரும் போயிரும். எவனாலும் ஆற்றலை சேமிக்கிறது தப்பு. இவன் நினைக்கிறதுல இந்த வெள்ளைக்கார முட்டாள்கள் ரொம்ப அவனுக்கு விபச்சாரிகள் அப்படித்தான் சிந்திப்பானுங்க. அவனுக்கு ஆற்றலை சேமிச்சு விபச்சாரம் பண்றதுக்கு தான் அவன் ஆற்றலை சேமிக்கணுங்கிறான். அதெல்லாம் எவனாலும் சேமிக்க முடியாது. ம். இயற்கையின் அடிப்படையில் மனிதன் வந்து சுதந்திரமா ஆற்றலை வந்து அப்படி பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். அது ஒரு லூப் மாதிரி பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நீ யாரும் ஆற்றலை அடக்கவும் முடியாது. நீ லூப் மாதிரி பயன்படுத்திட்டு எப்படி காற்றாலை மின்சார காற்று அடிக்குது, ஒரு தடுப்பு போடுறான். அந்த காத்து வந்து மேல பட்டோன்னா சக்கரம் சுத்துது, மின்சாரம் வருது. திருப்பி இந்த மின்சாரம் எங்க போகுது? ம். மின்சாரம் எங்க போகுது திருப்பி? பயன்படுத்திட்டு எங்க போகுது? வெப்பமாக, வெளிச்சமாக மீண்டும் பிரபஞ்சத்துக்கு விண்வெளிக்கே போயிடும். போயிடுது. இது வரைக்கும் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் பாக்கெட்ல வச்சிருக்காங்க எல்லாருமே. அதெல்லாம் ம். கிடையாது. அடிப்படையே தப்பு. எப்படி சூரியனை சேமிக்க முடியாது, ஸ்டாரை சேமிக்க முடியாது, ஆற்றலை சேமிக்கவே முடியாது. இவனுக்கு தவறா கணக்கு போட்டு ம். நம்மள பூரா மடையனாக்கி விட்டானுங்க. மறைனாக்கிட்டாங்க. ஆமா, இந்த செயற்கை காந்தம் தான் இவ்வளவு ஒரு அறிவு நமக்கு கொடுத்துருக்குது. இதுக்கு மேல ஒரு செயற்கை காந்தம் நம்ம செயற்கை காந்தம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான். இந்த செயற்கை காந்தம் தான் இயற்கை நமக்கு வழிகாட்டுது. அப்ப செ- வழிகாட்டுது. ஆமா, செயற்கை வச்சு இயற்கையை புரிஞ்சுக்கிறது, இயற்கையை வச்சுட்டு செயற்கையை செய்யறது. ம். இப்ப இயற்கையில இருந்து ஆற்றல் எடுக்கணுமா, அது செயற்கையான கருவி செய்யணும். அதனால வள்ளுவர் இயற்கை செயற்கை ரெண்டையும் பயன்படுத்துவார். ம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இயற்கையை புரிய வைக்கிறதுக்கு செயற்கையை பயன்படுத்துறோம். ஆமா. அவ்வளவுதான். இது லூப்பு தான். இது லூப்பு தான். நாம பண்றது லூப்பே தவிர ஆற்றல இருக்கு. லூப்பு போட்டு நம்ம பக்கம் திருப்பி திருப்பி மீண்டும் கடல்ல கொண்டு விட்டுற மாதிரி மீண்டும் லூப்பு தான். வேற ஒண்ணுமே கிடையாது. லூப்பு போட்டு எடுக்கிறோம். உள்ள வந்துட்டு தண்ணி பாய்ச்சிட்டு திருப்பி ஆத்துக்கே போயிடுது. ம். அதற்கு அறிவை பயன்படுத்தி இப்பதான் நமக்கு கிடைக்குது. அதாவது இத்தனை ஆண்டுக்கு அப்புறம் இப்பதான் நியூட்ரான்ங்கிற பேச்சு நாம இது வரைக்கும் நியூட்ரான் கண்டுபிடிச்சா கூட நியூட்ரான் வந்து அது பிளஸ்ல வேலை செய்யும், மைனஸ்ல வேலை செய்யும், நியூட்ரல்ல வேலை செய்யும். அதுக்கு வந்து இடக்கை விளக்கை அந்த விதி இந்த விதி எந்த விதி இதுக்கு பொருந்தாது. நியூட்ரான்ங்கிற பேச்சே இனிமேல் தான் நம்ம பேசணும். நியூட்ரானை பத்தி ம். சப்ஜெக்டே உங்களுக்கு பாடத்துல கிடையாது. ம். நியூட்ரான் ஒண்ணு இருக்குமே தவிர அது என்ன செயல்பாடு எப்படிங்கிறது இனியன் தான் சொல்றாரு. ம். அதுக்குதான் நீ உடனே வாங்கி பண்ணுன்னு சொன்னாரு. அவரு வாங்கிட்டாரு. அவர் இப்ப ஏதோ பழைய சிடி பிளேயரை உடைச்சி உள்ள ஏதோ இருக்குன்னு சொன்னாரு. நேத்து கூட எங்கிட்ட சொன்னாரு. அது ஒரு 2 செய்யணும் அவர்கிட்ட. அதனால நீ எவ்வளவு சீக்கிரம் வாங்கி செஞ்சுட்டு நீ ஆர்டிக்கல் எழுத வேண்டியதுதானே. என்ன நீ புரிஞ்சிருக்கிறாய்? என்ன இல்லைங்க. உள்வாங்கி நான் இப்பதான் பார்த்தேன். இப்பதான் வந்து நானு 3 3 சென்டிமீட்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு மேக்னெட் நான் புடிச்சுட்டேங்க. 5 அதுக்கப்புறம் 1.2 அகலம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. போதும் அதுதான் இப்ப போதும். நான் ஆ, அதுதான் இப்ப நான் பார்த்தேன். இதுல இல்லன்னா சின்ன எகக்கண்ணு மாரி தான் இருக்குதுங்க. இப்பதான் 6 செட்டு இருக்கிற மாரி போட்டுருக்காங்க. ஆ, அது அமேசான்ல இந்த விக்குது. அத நான் ம், ஆர்டர் போட்டுருவேன். அது ஏன்னா நான் இங்க அடிக்கடி வாங்குறவங்க இருக்காங்க. அது மூலமா போட்டா சீக்கிரம் உடனே வந்துரும். ம், ம், அதனால நான் அத போட்டுருவேன். நானு பேட்டரி இருக்குது. அது ம். மட்டும் வந்தோனே நானு பண்ணி பார்க்குறேங்க. ராடு வந்து நீங்க சொன்ன மாரி பாசிட்டிவ்ல என்ன வேணா வச்சுக்கலாம். அப்ப நான் என்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ்க்கு என்ன வேணும் நான் வச்சுக்கலாம். வாங்குன நெகட்டிவ்க்கு என்ன பாசிட்டிவ் சிலிண்டர். நெகட்டிவ்க்கு ம். நெகட்டிவ்க்கு வந்து என்கிட்ட இது வேணா இருக்கக்கூடிய வச்சுக்கலாம். அ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் கம்பி இருக்குது. ஆ. அ அதனால நானு அதை வச்சு நான் பண்ணி பார்க்குறேன். அது ஒரே ஒரு வந்தோனே சாம்பிள், அது ஒரு சாம்பிள் வந்துரும். அவ்வளவுதான். ம், ம், ஒரு சாம்பிள் வச்சுட்டு அப்படியே வீடியோ பண்ணிரு. ம். முதல்ல வந்து நான் அது முதல்ல பண்ணும்போது என்ன எப்படி வருது அப்படின்றதையே நான் அப்படியே வீடியோவா எடுத்து நான் காமிக்கிறேன். ம், பண்ண எடுத்து காமிக்கிறேன். முதல்ல பிளாஸ்டிக் எடுத்துக்கோ, பிளாஸ்டிக் தட்டு எடுத்துக்கோ. அதுல ஒரு டிராப் தண்ணி வை. அதுல வந்து அலுமினி கம்பி, ம், செம்பு கம்பி. அலுமினி கம்பி, செம்பு கம்பியே போதுமானது. அதை பார்த்தா 500 மில்லி வோல்ட் காட்டும். அதுக்கப்புறம் கிராஃபைட் சாதாரண சாதாரண காந்தம் இருக்கு இல்லையா? ஃபெரைட் காந்தம் வச்சிருக்கியா? ம். உடைஞ்சது. ஃபெரட்டுக்கு அந்த இல்லைங்க. நான் நியோடைமியம் தான் வாங்க போறேன். அது ஃபெரைட் காந்தம் வந்து பழசு கடையில ஒரு ஸ்பீக்கர் காந்தம் வாங்கி வச்சுக்கோ. ம், கடையில இது பழைய பலசரக்கு கடைக்கு போனீங்கன்னா உடஞ்சது இருக்கான், வாங்கி வச்சுக்கோ. ஒரு ஸ்பீக்கர் வாங்கி உட. ம், ம்,
அதெல்லாம் கையில இருக்கணும், எல்லாமே கையில இருக்கணும், எல்லாமே கையில எல்லாம் இருக்கணும். எல்லாம் கடையில் இருக்கிறது தானே, எல்லாம் பல இந்த எலக்ட்ரானிக் கடைக்கு போனீங்கன்னா கொடுக்குறான், எலக்ட்ரானிக் கடைக்கு போனீங்கன்னா ஒரு பழைய ஸ்பீக்கர் காந்த கூட கொடுக்குறான், அல்லது ம். பழசுலாம் வாங்குறாங்களே ரீசைக்கிளிங் கடைக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கமா கிடக்குது உடஞ்சி, அதுவும் வாங்கி வச்சுக்கோ. ம். அதெல்லாம் இருக்கணும் ஆராய்ச்சிக்கு, அதெல்லாம் இருக்கணும் ஆராய்ச்சிக்கு. அதெல்லாம் இருக்கணும். இதுதான், இது கூட நீ செய்யலைன்னா அப்புறம் என்ன நீ பண்ண போற? நீ நான் வந்து லட்டு மாதிரி எடுத்து கையில கொடுக்குறேன், லட்டு மாதிரி. ம். காந்தம் வந்து நியோடைம் காந்தம் வந்து குறைஞ்சபட்சம் 3 சென்டிமீட்டர்னாலே 30 mm ஆச்சு. ஆமா, ஆமா. அகல எவ்வளவு? 10 mm, 12 mm. ஆமா. 12, 12. அது போதும், அதேங்கப்பா, அதுவே எவ்வளவு வரும்? 10, 12 mm, அது போதும். ஏன்னா நமக்கு தேவை அந்த நெகட்டிவ் செயல வச்சுக்கலாம். மொத்தம் எல்லாமே வச்சுப்பாரு, கிராஃபைட் ராட் வச்சுப்பாரு, கிராஃபைட் ரெட்டு வச்சுப்பாரு, அப்புறம் அது ம். சேம் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெட்டு வச்சுப்பாரு, அதுக்கப்புறம் அலுமினியம் சேப்பு வச்சுப்பாரு, அப்புறம் வெள்ளி வெள்ளி கம்பி இருக்கா? காலில் வெள்ளியிலே வச்சிருக்கியா? வெள்ளி கம்பி இருந்தா வெள்ளி வச்சுப்பாரு. கம்பி, சில்வர் கம்பி இருக்கு. நான் மறுபடியும் அதை செக் பண்ணி பாக்குறேன். நான் கம்பி வச்சிருக்கிறேன். ம். எல்லாம் இருக்கணும், ஒரு அறிவாளின்னா எல்லாமே இருக்கணும். சிம்பிள் இது. இது குக்டாப்ல வச்சு இது பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே கொண்டு ப்ரொஃபஸர்கிட்ட காமிச்சது. ம். பண்றது அப்படி எங்க கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் போய் பிடிச்சிக்கோ. ம். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், இதை வந்து பாயிண்ட், இந்த பாயிண்ட் அடிச்சு நிரூபிக்கிறது தான், அதான் நம்ம பரிபாடல் நிரூபிக்கிறது தான். ம். அவனுக்கு அறிவே இல்லை, அவனுக்கு அந்த அதாவது 300 வருஷத்துக்கு முன்னாடி புராண கதைகள் தான் ஐரோப்பியில் இருந்துக்கு தவிர விண்வெளி பத்தி எந்த கற்பனையும் அவன்கிட்ட கிடையாது. ம். 300 ஆண்டுக்கு முன்பாக புராண கதைகளும், அப்புறம் வந்து ஐரோப்பிய புராண கதைகளும், பைபிள் கதைகளை வச்சுட்டு கதை ஓட்டியிருக்கானுங்க. ஒரு அறிவும் கிடையாது ஐரோப்பியர்களுக்கு. நாம 2000 ம். வருஷத்துக்கு முன்னாடி செம்பூதத்தை பத்தி பேசியிருக்கோம், காற்றில்லாத பத்தி பூதை பத்தி பேசியிருக்கோம், கிராஃபைட்டே பிடிச்சி பூச்சிருக்கோம். கருப்பு பானை சகப்பு பானை ஓட்டுக்கு மேல கருப்பு கீழே போற கிராஃபைட், அது என்னது கிராஃபைட். ம். அறிவே கிடையாது வெள்ளைக்காரங்களுக்கு, முண்டங்களுக்கு, நம்மளை போட்டு நாசம் பண்ணிட்டானுங்க. அதனாலதான் இப்ப இங்கிலாந்தே வந்து இங்கிலாந்தே நோபல் பரிசு வாங்குறது இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு நோபல் பரிசு வாங்கி. ம். ம். அவனுங்களே வாங்குறது பூரா அமெரிக்காரனும் ஜப்பான்காரனும் வாங்கி, அமெரிக்காரன் எவனோ ஐரோப்பாக்காரன் வாங்கிட்டு இருக்கான். இங்கிலாந்துக்காரர் என்ன ஆனாங்க? ஆமா, ஆமா. அறிவே கிடையாது அவங்களுக்கு. பூரா ம். ஹார்ட்வேர்டு வாங்குவான், MIT வாங்குவான். எங்கடா போச்சு உங்களோட அறிவெல்லாம்? போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஒழுகி போச்சு. நீ இதை பண்ணு, நீ ரெண்டையும் பண்ணிடு நீ. ம். நாம யாரையும் நம்ப முடியாது. ஸ்வீடன்காரர் வந்து முயற்சி பண்றாரு. இப்ப நீ, இப்ப நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி அந்த ஸ்டாக்ஹோம் இருக்கிற பொண்ணுட்டு இது வரைக்கும் நான் பேசுனதே இல்லை. ம். அவங்க யாரு என்ன இந்த டீட்டெயிலும் தெரியாது. யாரையும் நம்ப முடியாது, யாரையுமே. நம்ப முடியாது. நம்ம தான் பெற்றிருக்கோம், நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் அந்த பொண்ணு, ம். அந்த தெலுங்கு ஆந்திர பொண்ணுன்னு நினைக்கிறேன், அது தமிழ் பொண்ணு கூட கிடையாது, ஆந்திர பொண்ணு அப்படின்னு சொன்னாரு. ம். ஆமா. இன்னொருத்தர் பின்லாந்துக்காரர் ஒருத்தர் அவரோட வேலை செய்யறவர், கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்னு சொன்னாரு. இந்த 4 பேரு, அந்த பொண்ணு கிடைச்சதுன்னு 5 பேர். இது நீ உன்ற வேலையை நீ பண்ணிடுற, அவ்வளவுதான். யாரு? குமாரன் நம்பலாம், நீ நான், இந்த 3 பேர் தான். அப்புறம் அவரு கூட வேலை செய்யற பின்லாந்துக்காரர் அவர் ஒருத்தர், அவரு கூட டைரக்டா இன்னும் எதுவும் நான் பேசவும் இல்லை. குமாரி, நீ நான், இந்த 3 பேர் தான் இப்ப களத்துல இருக்கிறோம். நீதான் யூனிவர்சிட்டி கேல இருக்கிற. அவரு வந்து டியூட்டிக்கு போயிட்டு நேரம் மிச்சமாகாம பேசி, இப்ப கூட கூப்பிட்டு பார்த்தேன். இப்பதான் இன்னும் வீடே அமைக்கல, அந்த வீடு தீ பிடிச்சிருச்சு, இன்னும் அதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ 4 நாள் லீவ் ஆகி இப்பதான் போயிட்டு இருக்கிறேன்னாரு. இன்னும் அவருக்கு மன அமைதி வரல. மன அமைதி வரல. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீ பிடிச்சி எரிஞ்சு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன இப்படி எல்லாம் அறிவியல் நாடு, என்னதான் மணி தொலைகிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ அது 2 3மே பண்ண. அந்த டியூப் ஒரு 10 டியூப் வாங்கி அதையும் பண்ணி காமிச்சிரு. ஆமா, அது நீ ஆர்டர் போட்டு ஒரு 10 டியூப் வாங்கி போட்டு LED, இதுக்கு ஒரு LED, அதுக்கு. ஆனா இதுல முதல்ல ஒண்ணு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 கனெக்ஷன் போட்டீங்கன்னா 4 வாட்ஸ் 5 வாட்ஸ் வந்துடும். இதே சேம் அதே தான். அதுவும் தண்ணி, அதுவும் எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் வரும். இது வந்து கூடுதலா ஆம்பியர் வருது, அவ்வளவுதான். இதுல கூடுதல் ஆம்பியர், இந்த ஆம்பியர் வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா NPL விஞ்ஞானி டாக்டர் ஜோதிஷா பண்ணதான் இதுலயும் வருது.
ஜோதிஷா பண்ணது. ம். அப்படியே வருது பாருங்களேன், நம்மள துரத்திக்கிட்டே வருது பாரு நம்மள. துரத்திட்டே வருது. கரெக்டா பாரு, நான் குருட்டடியே வச்சேன் இதுக்கு. இந்த கிராஃபைட் என்னடா, கடைசியில பார்த்தா இந்த கிராஃபைட்டு அவங்க எப்படி மெக்னீசியம் ஃபெரைட் வச்சு பெரிய டாப் சயின்ஸுக்கு போனாங்களோ, நமக்கு இந்த கிராஃபைட்டு அதே ஆம்பியர் கொடுத்துருச்சு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம என்ன தேடுறோமோ அது கையில லட்டு மாதிரி கிடைக்குது. ஆனா ம். நாம நினைக்கிற மாதிரி நோபல் பரிசு அவங்க வாங்க முடியாது. அவங்க வாங்க முடியாது. அவங்க 0 நினைச்சு நிரூபிக்கிறது அவங்க வேலை கிடையாது. அவங்க என்னன்னா தெரியல, அதோட நிர்ணய போச்சு. என்ன பண்ண ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம வந்து புது லாவே உருவாக்குறோம், நியூட்ரான் லாவை உருவாக்குறோம். நியூட்ரான்ல. நீ வச்சு பாரு, வேடிக்கையா இருக்கும் பாருங்களேன், வேடிக்கையா இருக்கும் பாரு. முதல்ல இந்த கிராஃபைட் செஞ்சு வச்சுக்கோ, இருக்கிற மெட்டலை எடுத்து வச்சுக்கோ. அலுமினியம் எடுத்து வச்சுக்கோ, ஜிங்க் எடுத்து வச்சுக்கோ, ஜிஐ கம்பி எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் பழைய பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரியில மேல பாத்தீங்கன்னா அந்த ஜிங்க் பிளேட் இருக்கும், அதை அப்படியே அழகா உருட்டி எடுத்துக்கோ. ம், ம், ம். அது அப்படியே ஆமா. அழகா எடுத்து, ம், ஆமா அழகா உருட்டி, அது ஒரு கம்பி ம், மாதிரி நம்ம செக் பண்றதுக்கு தானே எல்லாமே. ம். எல்லாமே 1000 வோல்ட் 1000 மில்லி வோல்ட் வருது கண்ணு. இரும்பு வச்சாலும் 1000 மில்லி வோல்ட் வருது, ஆச்சரியமா இருக்கு. காரணம் இந்த நியூட்ரான் பண்ற ம். வேலை. பாசிட்டிவ்ல நியூட்ரான், அதாவது கீழே இருக்க அந்த நியோடைம் மேக்னெட், அந்த 84 நியூட்ரான் இருக்கிறத இந்த வேலையை பண்ணுது. அது ம். ஆம்பியர் வேணும்னா மட்டும்தான் அந்த பாசிட்டிவ்ல சிலிண்டர் வைக்கணும். அந்த சிலிண்டருங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உருவத்தை சொல்றாது, எந்த வடிவத்தை வேணாலும் இருக்கலாம். எந்த விதத்துலனாலும் இருக்கலாம். ஆமா ஆமா. அப்புறம் நீ இத இதை நிரூபிச்சிட்டீங்கன்னா அப்படின்னா, அதுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைடு, நீங்க நானோ மெட்டீரியல் சயின்ஸ், உங்க கல்லூரியில் இல்லாத சயின்ஸ் அடே எங்க அப்பா லேபில் பூந்து, ஏதோ ஒரு லேபில் பூந்து மெட்டீரியல் சயின்ஸில் பூந்து மெட்டல் ஆக்சைடு தயார் செய்ய வேண்டியதுதான். மெட்டல் ஆக்சைடு நாம வந்து ம், மெட்டல் ஆக்சைடே வாங்கி பண்ணிடலாம். ஆல்ரெடி மெட்டல் ஆக்சைடு வாங்கி வச்சிருக்கலாம், அதே தான் சுற்றத்தை கூட முடிஞ்சு போச்சு. நீங்க மூலத்தை ம், வாங்கி கார்பன் ஸ்டோனா இருந்தா டபுள் சிலிண்டரிங் பண்ணணும். இது அப்படியே கிடையாது, நேரடியா மெட்டல் ஆக்சைடு. ம். அது அப்படியே ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி O3 வந்துருது. O3 வந்துருது. இந்த CO வெளியே எடுத்துறதா. முதல்ல ஓர்ல இருந்து எடுத்தோம்னா கோரு ஓரு மூலத்தின் CO இருக்கும். அதை சுட்டு எடுக்கிறப்ப இந்த ம், CA வெளியே கார்பனை வெளியேற்றுறதா இந்த ஃபர்ஸ்ட் சிலிண்டரிங். ரெண்டாவது சிலிண்டரிங்ல தான் ம், இவங்க பண்ணியிருக்காங்க. நாம டைரக்டாவே சிங்கிள் சிலிண்டரிங் போயிடலாம். இதெல்லாம் ஒரு ம். கற்பனை. அது வந்து அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ். நான் சொல்றது உனக்கு மட்டும் புரியுமே தவிர எவனுக்கும் புரியாது. எவனுக்கும் புரியாது. புரியக்கூடாது. எதுக்கு புரியணும்? அவன் பூரா பவர் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு முண்டங்களாட்ட உட்காந்துருக்கானுங்க. ஒருத்தங்கிட்ட பேசுறான், ம், லோடு கொடுத்து பாருங்கிற, அறிவே இல்லாத முண்டை. நாம வந்து நியூட்ரானை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா லோடு கொடுத்து பாருங்க, ம், லோடு கொடுத்து பாரு ஒருத்தர் கமெண்ட் பண்றேன். ஆட போட வெண்ணெய் கண்டுபிடிச்சு இப்படி சாத்தி விட்டேன். ஏன்டா டே, நாங்க நியூட்ரானுடைய கொள்கை என்ன, மின்சாரம் எடுக்கிற ஒரு விஷயமா நான் கேட்டேன். நான் அவனு நாம இந்த 2 வருஷமா பண்ற ஆராய்ச்சி எவனுக்கு புரியும்? ம். நாம மின்சாரத்துக்காக பேசிட்டு இருக்கிறோம். அந்த மூலத்தை கண்டுபிடிக்கிறதா, எதனால இது வரணும். இப்போ ஏன் வந்து கண்மின் கண் வந்து அந்த 6 வைக்கிறப்ப 7 10 வைக்கிறப்ப 7 வோல்ட் ஏன் வரணும், அது ஏன் 1 வோல்ட்டுக்கு போகணும், இது வந்து ஏன் மாறி 7 வோல்ட்டுக்கு போகணும், ஏன் ஏறி இறங்கணும், இது காரணமே கிடையாது. நம்ம தானே கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன். அப்புறம் பேட்டரி சாகிறது இல்லை. அப்ப ஆற்றல் அழிவில்லைங்கிறது நம்ம தான் நிரூபிக்கிறோம், மற்ற எவனுக்குமே தெரியாது. ம். ஆற்றல் அழிவில்லைன்னு எதை வச்சு நிரூபிச்சிருக்கிறீங்க? ஆற்றல் அழிவுனாவே எதை வச்சு நினைச்சு எதை வச்சு நிரூபிச்சிருக்கிறீங்க? சும்மா ஆற்றல் லா ஆஃப் கன்சர்வேஷன் அடிச்சு இந்த உடறிட்டே இருப்பானுங்க அவனுங்க, அந்த மானம் கட்டவனுக்கு. எங்கடா நிரூபிச்சிருக்கிறீங்க? அது நோபல் பரிசு வாங்கியிருக்கீங்க எவனாச்சு? எலக்ட்ரான் கண்டுபிடிச்சேன், நியூட்ரான் கண்டுபிடிச்சேன், புரோட்டான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றீங்களே தவிர ஆற்றல் அழிவின்மை இப்படித்தான் எவனாச்சும் நோபல் பரிசு வாங்கியிருக்கீங்களா? அதாவது நோபல் பிரைஸ் ஃபார் லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜின்னு எவனாச்சும் ப்ரூவ் பண்ணி எவனாச்சும் வாங்கியிருக்கீங்களா? முண்டங்கள். அது இந்த வெள்ளக்கார முண்டங்கள் மாதிரி ஒரு ஊதாரி முண்டை எவனுமே கிடையாது. நம்மள முட்டாளாக்கி விட்டு போயிட்டான். நம்மள அவனாட்டுல அறிவாளின்னு நினைச்சிட்டு நம்மளை பூரா முட்டாளாக்கி பூரா குமாஸ்தாவம் ஆக்கிட்டு எம்எஸ்சி படிக்கிற போற KFC கோழி பொறிச்சு வித்துட்டு இருக்கானுங்க மாநகரம். நம்மள பூரா இங்க இருந்தேன்னா இந்தியாவில எவமா பட்டதாரியா படிக்கிறானோ அவனுக்கெல்லாம் எந்த வேலையுமே கிடையாது. கைத்தொழில கத்துக்கிறது இல்லை, எவனுமே கைத்தொழிலும் தெரியறது இல்லை.
ம். கைத்தொழிலே அவனுக்கும் தெரியாது. கைத்தொழிலே யாருக்கும் தெரியாது. ஆ, அந்த லட்சணத்துல இருக்குது இந்த பட்டாதாரிகள். இவனுக்கு பட்டாதாரின்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்காரன் பூரா மக்களை பூரா கோழி அடிச்சு போறானுங்க. அது காரணம் இந்த வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டம் இவனுக்கு வந்து ம். சிந்திக்க விடாத பண்ணிடுது. இந்தியா தமிழ்நாட்டுல அத்தனை பேர்த்தையும் சிந்திக்க விடாம பண்ணிடுது. இந்த ம். கட்சிக்காரன் பூரா அறிவும் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல. தமிழர்களுடைய பழங்கால அறிவியல் எவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் இருந்து விட்டடிச்சிட்டாங்க. நாமளே இப்பதான் முடிச்சிருக்கிறோம். ம். தமிழர்கள் மீண்டும் முளைத்துக் கொள்வார்கள். அதுதான் விஷயமே. சரி பார்ப்போம். அது உடனே பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு உடனே பண்ணி அது பாட்டுக்கு அது ஒரு சப்ஜெக்ட். நீ பாட்டுக்கொன்ற வேலையை பார்த்துட்டே இரு. இது ஒரு சப்ஜெக்ட். என்னது இது ஒண்ணு. பெரிய மேட்டரே கிடையாது. என்ன ஒரு அறிவியல் கட்டுரை எழுதுறதும் சின்ன ஆராய்ச்சி பண்றதும் பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு இதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல நான் ஒண்ணும் பண்ற மாதிரி இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியல. இருக்கிற மெட்டலை வச்சு பார்த்தா தங்க வச்சு பார்க்கல, பிளாட்டின் வச்சு பார்த்தேன். அதை வச்சாலும் வருது நெகட்டிவ். ம். பாசிட்டிவ்க்கு வந்து நீ தான் பண்ணணும். பாசிட்டிவ்க்கு வந்து இதை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டிக்கல் எழுதிட்டு ஒப்புதல் ரெண்டு பண்ற உன்னோட மாணவர்கள்லாம் பேசிக்கிட்டு அப்புறம் ஆசிரியர்கிட்ட எல்லா ஆசிரியரும் தைரியமே பேசணும். என்னது தைரியமா போய் பேசணும். பேப்பர் கொடுத்துட்டு பேசணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பதில் சொல்றாங்களா? கையில 2 ம். ப்ராஜெக்ட் வச்சுக்கோ. அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கோ, இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கோ. ம். இதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் பதில் சொல்லு. அது எக்ஸ்பென்சிவ் ம். கான்ட்ராக்ஷன் பதில் சொல்லு. நீ தான் கேட்கணும். நீ தான் யூனிவர்சிட்டி. நீ தான் கேட்கணும். உனக்கு நீ என்ன சொல்றியா ம். அவங்க கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்க நீ கேட்கணும். கேட்டு எந்த அளவுக்கு வெப்சைட்ல வருதோ அந்த வெப்சைட்ல வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ம். யாரையும் நம்ப முடியாது, ம். யாரையும் நம்பாத. உன்னுடைய முயற்சியில் தெய்வத்தால் ஆகாது. காலம் தாழ்த்தாலும் மரவள கடுமையை எடுத்து அட்டிக்க வேண்டியதுதான். உனக்கு ம். பிளாக் ஹோல் எனர்ஜி நிரூபிக்கிறது இதுதான். பிளாக் ஹோல் எனர்ஜி பாயிண்ட் எனர்ஜி நிரூபிக்கிறது இதுதான். ம். அதாவது தண்ணீர் வந்து பிரபஞ்சத்தினுடைய பிரதிபலிப்பு. தண்ணீர் என்பது பிரபஞ்சத்தோட பிரதிபலிப்பு. ஆமா இது இந்த இந்த முண்டங்களுக்கு தெரியாது. சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். குடலை சுத்தம் பண்றதுக்கு தான் தெரியும். ம். குடலை சுத்தம் பண்ணலைன்னா நடக்காது. பெருங்குடலை சுத்தம் பண்ணதான் மூளையே வேலை செய்யுது. மூளையை வேலை செய்யும். ஆமா நீ திங்கறத பத்தி எல்லாம் கவலை இல்ல. தினவோடு தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு வெளியே போயிடும். ம். ஆற்றல் நமக்கு வந்து எப்படி நியூட்ரான் வந்து அழியாதோ அதே மாதிரி உடம்புக்கு நியூட்ரான் நம்ம உடம்புல பல லட்சம் ட்ரில்லியன் நியூட்ரான் இருக்குது. இதுல யார் அழிக்கிறது? ம். திருப்பி இயற்கையில தான் போய் செத்தால இயற்கைக்கு தான் போய் சேருது. எல்லாமே இயற்கையில போய் சேருதுங்க. ம். நீ 100 ஆண்டு 1000 ஆண்டு வாழ்ந்தாலும் இயற்கையில போய் சேர்ந்தே ஆகணும். அதுதான் அந்த சமாதிங்கிறான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்பதான் நமக்கே புரியும். சாகிறது இல்லடா இயற்கையோட சேர்றதா அப்படின்னு சொல்றாங்க. ம். சாவறது பூரா வெள்ளைக்காரனுடைய கொள்கை. மாவு கொழுப்பை தின்னு போட்டு சாக வேண்டியது. அது அது ஒரு ரீசைக்கிளிங் மாதிரி வந்துகிட்ட அவன் மறைமுகமா மறுசுழற்சிங்கிறான். இப்ப மறுபிறவிங்கிற ரெண்டும் ஒண்ணுதான். மறுசுழற்சினாலும் ஒண்ணுதான், மறுபிறவினாலும் ஒண்ணுதான். ஆனா உடனே மறுபிறவி எடுக்கிறது இல்ல. ஆமா உடனே மறுபிறவி எடுக்கிற அது நாய் மாதிரி பேய் மாதிரி அது அது ஒரு அது தனி உலகம், பிசாசு உலகம். அது அந்த மைண்ட் உலகம்ங்கிறது எவனுமே புரிந்து கொள்ள முடியாது. என்னது யாருமே புரிஞ்சுக்க முடியாது. எவனும் புரிந்து கொள்ள முடியாது. எந்த வெள்ளைக்காரனும் புரிந்துங்க. நம்ம எதை பேசலாமே தவிர அது கூட இறுதி அல்ல. அது கூட இறுதி இல்ல. அதுதான் இயற்கையின் ரகசியம். சரியா? வெற்றி உண்டாகட்டும். விரைஞ்சு செய்க. எனக்கு அந்த அதாவது எதாவது பார்த்துருந்தேன் அந்த படத்தை மட்டும் போட்டு இதை பார்த்தேன்னு சொன்னா அந்த படத்தை போட்டு நான் பார்க்கறேன். இந்த 3 சென்டிமீட்டரும் இந்த 1.5 சென்டிமீட்டர் 12 மில்லிமீட்டர் சொல்லி அதை அந்த படத்தை அனுப்ப நான் பார்க்கறேன். சரியா? நான் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. சரி வச்சிடுறேன். நன்றி.